மாஷா அல்லாஹ், மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுல் கிப்லத்தைங்கிற ஊர்லேருந்து நாங்கள் புறப்பட்டு அடுத்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எந்த ஊருன்னு தெரியல. இது மைக்கில் சொல்கிறாங்க, மைக்கே கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இது ஊர் பாக்கி எல்லாமே 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் உள்ள கட்டிடமாக இருக்குது. இது எல்லாமே தனியார் தான் கட்டிருக்காங்க. இந்த தனியார்கிட்ட ஒரு தனியார்கிட்ட பணம் இருக்குது, சில தனியார்கள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதனுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம், இதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு அது விளங்கவே இல்லை. அல்லாஹ்க்கு எல்லா வெளிச்சம். உழைக்கிறவர்கள் முன்னேறிடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வெளிநாட்டில் பங்காளிக்காரனை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், பங்காளிக்காரன் ஏழ்மையில கஷ்டப்படுவாங்க அவங்க. அப்படி வந்து நாங்கள் என்ன தெரியுமா அவங்களுக்கு சொல்லுவோம், இவங்க என்றைக்குமே பட்டியலில் சாக மாட்டாங்க அப்படிம்போம். என்ற எந்த வேலையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை கூட ஒரு அரபி போய் கேட்பாப்புல, ஒரு வீட்டில் வேலை இருக்கு வரியா, என்ன வேலை? ஃப்ளைட்டை வந்து இறங்குது, அதை அப்படியே அந்த நகர்த்தி வைக்கணும். பண்ணுறேன் அப்படிமா. ஃப்ளைட்டுங்க அவன் சொல்கிறதா என்னன்னு தெரியாது, நான் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படிமா. தையாரான்னு திருப்பி சொல்லுவோம், தையாரா எழுந்தல் பாய் இது ஹார்ட் செய்து எப்படிமா, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். என்னென்ன விளங்காம அந்த மாதிரி உழைப்பு உள்ளவங்க. அது ஒரு மிஸ்டேக்கான நேரத்தில் உழைப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல. பாருங்க, இந்த மலையை எப்படி குடஞ்சி ரோடு போட்டுட்டு அது மலை வீடு கட்டிருக்காங்க. ஓகே, ஹைல். இது ஊர், சின்ன ஊர் காட்டுறேன். சில இடத்துல பாலைவனமாக தான் இருக்கும், இந்த மலைகள் மேலே ஊடாக இருக்கிறதுனால காட்டுறேன். இந்த பக்கத்தில் தெருவுக்கிட்டே வீடு, ஆனால் மேலே ஏற முடியாது. அவங்க இப்படியே சுற்றி தான் வரணும். இந்த இடத்துக்கு எலக்ட்ரிக் போர்டு கொண்டு போகிறதும் வாட்டர் சர்வீஸ் அடித்து கொண்டு போகிறதும் பெரிய பெரிய செலவு, பெரிய ப்ராஜெக்ட். அல்லாவே மிக அறிந்தவன், அனைத்துக்கு சக்தி உள்ளவன். அல்லாவே அவனே தன்னுடைய பவரை மக்களுக்கு கொடுத்து மக்களை யூஸ் பண்ண வச்சிடறான். அவ்வளோ கிருபையாளனும் கூட அல்லாவே. அல்லாஹ் போதுமானவன் எல்லாத்துக்குமே. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, படைத்த இறைவனுக்கு எல்லா புகழும். மீண்டும் மீண்டும் புகழ் அனைத்தும் இறைவனுக்குன்னு போகணும். இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு அல்லாஹ் தாலா எனக்கு வாய்ப்பளிச்சானே. நான் ஒரு வேலையா புறத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியனா, இந்த இடத்த நீ வந்து பார்த்தாவணும், நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிச்சானே. அந்த அல்லாஹ்விற்கு எல்லா போகணும். பார்க்கக்கூடிய சகோதரர்களும் துஆ செய்யுங்க. ஓகே, இது யூடியூப்காக எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது ஃபேஸ்புக்கில் போட்டு பிஸியாக நான் பேஜ் அப்படின்னு பார்க்குறேன். ஹேர் பாரக்கல்லா. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அபிவிருத்தி தருவானாக, வளமாக வாழ வைப்பானாக, செழிப்பாக வாழ வைப்பானாக என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. பார்த்தமைக்கு நன்றி. பாரிக் அல் ஷாமி கம்பெனி, சைக்கத்தில் பரீது ஷாமி, பாரிக் அல் ஷாமி கம்பெனி. ஹேர் 11 50 55 75 என்னன்னு தெரியல. இது ஒரு குரோசரி மாதிரி இருக்குது. துஹூல் எல்லாமே இங்கே பொதுவாகவே அரபி மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் இல்லை. அவங்க தாய்மொழி தான் முற்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது குற்றமும் இல்லை. நம்ம போய் எந்த நாட்டில் பிழைக்க போகிறோமோ அந்த நாட்டில் அதை நம்ம கற்றுக்க வேண்டியது நம்மள்ட்ட கடமை. ஓகே, வாழ்த்துக்கள் முபாரக்.